செமிஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சூரிய ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நல்ல ஏக்கலைன் பால் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. கிராண்டர் 1. இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மணிவண்ணனுக்கும் வேடன் கிரிக்கெட் கிளப்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு ஒரு சிங்கிள் ஆடிருக்காங்க பைஸ் மூலிமா. ரெண்டாவது பால் ஒரு இன்சைடில் இருந்துச்சு, போல்டு மாதிரி தெரியுது. ஸோ போல்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ பேட்ஸ்மேனே டீசெண்டாக வெளியே போயிட்டார். நல்ல பேட்டிங் இது இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு. சூப்பர் பவுலிங் பை சூர்யா. ஸோ இது வரைக்குமே மணிவண்ணன் வந்துட்டு ஒரு செமிஃபைனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி பவுலிங் போட்டு என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். டாஸ் பண்ணது மணிவண்ணன் தான். ஸோ அதை சூஸ்ட்டு பவுலிங் எடுத்துக்கிட்டாங்க. 6 ஓவர் மேட்ச்சு லைட்டாக தூரல் பட்டுக்கிட்டே இருக்குது. பார்க்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நியூ பேட்ஸ்மேனாக சத்யராஜ் வந்திருக்காங்க. ஸோ சத்யராஜ் பேட்டிங்கில் ஒரு குத்தனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பம்பு ரொம்ப குயிக்கரான பேஸு. ஸோ வைடுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ குட்லண்ட்லேருந்து ஏறதுனால வந்துட்டு வைடு கொடுக்கல. ஸோ டாட் பால்னு சொல்கிறாங்க அம்பியர். ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பேட்ஸ்மேனுக்கு வைடு கொடுக்கலையான்ட்டு. ஸோ இதனால் அம்பியர் கால் வைடு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன் சத்யராஜ். ஸோ ஒரு அவுட் சைடு எட்ஜ் இருந்துச்சு. பட்டு கீப்பர் மேலே இருந்த சூப்பராக பந்தை பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த பாலுக்கு ரன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் இப்போ வரைக்குமே சூப்பராக பந்து போட்டுட்ருக்காங்க சூர்யா. ஸோ இப்போ ஒரு டீசெண்டாக சிங்கிள் ஆகலான்னு பார்க்குறாரு நல்ல ஓவரை. ஆனால் பட் பெருசாக கனெக்ட் ஆகலை. நெக்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். சத்யராஜ் ஒரு நல்ல பேட்ஸ்மேனு, ஹார்ட் ஹிட்டரும் கூட இந்த டீமுக்கு. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். திரும்பி ஒரு ஃபுல்லரில் போட்டாங்க, இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு. டாட் பால் தான் இந்த பாலுக்கும். பேட்டில் பால் கனெக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பால் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் சூர்யா. ஸோ ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி பால் இது. ஸோ என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பார்க்கலோட ஃபஸ்ட்டு ஓவர் கடைசி பால் திரும்பியும் ஆஃப் சைடில் போட்டாங்க, அழகாக தட்டிவிட்டார். ஸோ சூப்பர் பேட்டிங். கடைசி பாலுக்கு ஒரு ரன் வந்திருக்குது. இதோட ஓவர் முடியுது. ஒரு ஓவருக்கு 2 ரன்னு 1 விக்கெட்னு கொடுத்துருக்காங்க சூர்யா. பவர் பிளேயோட ஃபஸ்ட்டு ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ரெண்டாவது போகிறதுக்கு பெரியசாமி உள்ள வந்திருக்காங்க. பெரியசாமி டு சத்யராஜ். ஒரு ஷார்ட் பிச் பாலாக போட்டிருந்தாரு, லெக் சைடில் அடிச்சிருந்தாரு. ஸோ பவர் பிளேன் காரணமாக அங்கே ஃபீல்டிங் ஆள் இல்லை. ஸோ இந்த பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்காரு சத்யராஜ். ஒரு நல்ல டீசன்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்கிற நிலைமையில். ஸோ நான் ஸ்ட்ரைக்கரிங்கில் தமிழ் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 50 to 60 ஆனாங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பால் டு சத்யராஜ். இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு, லெக் சைடில் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ ஃபீல்டரும் எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ இந்த பாலுக்கு ஒரு ரன்னு. ஸோ வாப்பனிங்காக அந்த தமிழ் இப்போ உள்ளே வந்திருக்காங்க வேடன் கிரிக்கெட் கிளப்ஸ் சார்பாக. பார்க்கலாம், இவர் நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஸோ டீசெண்டாக நல்லா ஆடுவார், பெருசாக டாட்டே விட மாட்டார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஓபியாக இருந்துச்சு பாலு. ஸோ லெக்ஸில் தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்ச் ஆகாமல் 6 ஆகுமான்னு பார்ப்போம். சூப்பர் கேட்ச் ராபின் கேட்ச் பிடிச்சது ராபின். நல்ல கேட்ச்சு, நல்ல விக்கெட்டுன்னு கூட. ஸோ 2 விக்கெட்டோட இழக்கிறாங்க வேடன் கிரிக்கெட் கிளப்ஸு. ஸோ இது வரைக்குமே சாதகமாக மணிவண்ணனுக்கு போயிட்டுருக்கு. பார்க்கலாம், மழை வேறு லைட்டாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கும். இடியும் இடிக்குது. ஸோ டீசெண்டாக போயிட்டுருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேடன் கிரிக்கெட் கிளப்ஸ். ஒரு டீசெண்டான ஒரு எக்கனாமிக்கல் ஸ்கோர் தான் ஆடிட்டுருக்காங்க. 10வது பட் 10 ரேட்டில் ஆடணும். நியூ பேட்ஸ்மேனாக உள்ள வந்திருக்காங்க. குத்துனதுக்கு ஒரு குயிக்கராக இருந்துச்சு. பால் வந்து கரெக்டாக ஒரு சேஃப்டிலே அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க கரெக்டாக, எல்லாம் சேஃப்டி வச்சுட்டு ஆடுங்க. உயிர் முக்கியம். ஸோ அடுத்த மேட்ச் கூட ஆடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஆனால் பேட்ஸ்மேன் பேட்டில் படலை பந்து. டாட் பால் இந்த பாலுக்கு. ரெண்டாவது பவர் பிளேயர் ஃபஸ்ட்டு பால் 4 கொடுத்துருந்தாலும் இப்போ வரைக்கும் டீசெண்டாக போட்டுருக்காரு பெரியசாமி. மூணாவது பால் ஒரு டாஸ் பாலாக இருந்துச்சு, இப்படி கனெக்ட் பண்ணல. ஸோ வெளியே வந்தது, லெக் சைடு வெளியே வந்ததுனால ஒயிட் கொடுத்துருக்காங்க அந்த பாலுக்கு. ஒரு எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஓவர் போயிட்டுருக்கு. பெரியசாமி கொஞ்சம் டீசெண்டாக ஆஃப்லைனில் போட்டு போகலாம். அவர் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க, ஆஃப் சைடில் போட்டிருந்தாங்க. பேட்ஸ்மேன் குத்துறதுக்கப்புறம் குயிக்கிறாங்க, ஆட முடியல. லெக்ஸில் ஆட பார்த்தாரு. 2 பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருச்சு. 3வது ஓவர் போகிறதுக்கு சூர்யாவே திரும்பி வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் கண்டெயின் பண்ணணும்னு பார்க்குறாரு அவர். வெல் செட்டில்ட் பேட்ஸ்மேன் சத்யராஜ் உள்ளே இருக்காங்க. ஃபீல்டிங் செட்டப் நடந்துருக்குது. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஃபீல்டிங் 5 பேர் வெளியே நிற்கலாம், சைடு சர்க்கிள் 4 பேர் நிற்கலாம். எங்கெங்கே நிறுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். லெக் சைடில் 3 பேர் நிறுத்திருக்காங்க, ஆஃப் சைடில் 2 பேர் நிறுத்திருக்காங்க.
இந்த ஓவரில் ஒரு டீசெண்ட் ஆகிட்டு அடுத்து 3 ஓவர் அவன் நல்லா ஆடலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சத்யராஜ் டீசெண்டாக ஆடிட்டாருங்க. இவருக்கு வந்து மைண்டு இப்போதைக்கு வந்து டீசெண்டாக சிங்கிள் ஆடணும் அப்படிங்கிற மைண்டில் தான் இருக்கார். பேட்டு பெருசாக சுற்றல. கிராண்டர் 2 கொடுத்துருக்காங்க இந்த பாலுக்கு. இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாலே 10 ரன் வந்துடும். 2வது பால் இருக்குது. திரும்பி அதே மாதிரி ஆட பார்த்தாரு. பட் ஆனால் பவுலரு கீப்பரோடைய வந்து பிடிச்சிட்டாரு. ரன் அவுட் இருந்துச்சு, ஆனால் அடிக்கலை, வேணான்ட்டாங்களாட்டுக்குது. ஸோ 2வது பால் வந்து டாட் பால். இந்த கமெண்ட்டில் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காங்க, திரும்பி வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு 2-3 வீடியோவில். நெக்ஸ்ட் பால் போட எழுதிட்டாங்க சூர்யா. பார்ப்போம் ஏதாவது ஃபஸ்ட்டு பால் 2 இருந்துச்சு, 2வது பால் டாட்டா இருந்துச்சு, 3வது பால் திரும்பியும் குத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் கொடுத்துருக்காங்க. பவுன்ஸ் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க வார்னிங்கு. நல்ல ஃபேஸில் போட்டுட்ருக்காங்க. ஸ்டம்பர் பால் கரெக்டான பிச்சு நல்லா இருக்குது. இந்த பேட்ஸ்மேன் அடிக்க போயிட்டார். அந்த பாலை கொஞ்சம் டீசெண்டாக அடிக்கலாம் கீழேயே. லெக் சைடில் கரெக்டாக ஸ்டிக்கு போட்டார். காலை எடுத்திருந்தார் அப்படின்னா போல்டு எடுத்திருக்கோம், போல்டு பிடிங்கிருக்கோம். ஏன்னா ஒரு முக்கியமான விக்கெட்டுங்கிறதுனால சீக்கிரம் எடுக்க பார்க்குறாரு. அதனால் 3 ஓவர் உள்ளே வந்துட்டார். ஆனால் பேட்ஸ்மேன் காலை போட்டாங்க. கிராண்டர் 1 கொடுத்துருக்காங்க கல்லில் போட்டதுனால. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். குத்துனதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக இருந்துச்சு. பேட்ஸ்மேன் கட் ஷாட் ஆட பார்த்தாரு. பட் ஆனால் பேட்டில் கனெக்ட் ஆகலை. டாட் பால். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் திரும்பியும் ஃபுல்லராக போட்டார். போன லென்த்தில் போட்டால் இந்த பால் ஃபுல்லராக போட்டார். இந்த பால் டாட் பால். 3 ஓவர் முடிய 13 ரன். இந்த ஓவர் வெறும் 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. 2வது ஓவரில் ஒரு 8 ரன்னு. 2 ஓவர் போட்டு 5 ரன்னு கொடுத்துருக்காரு சூர்யா. ஸோ 4வது பவுலராக மணி வந்திருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஃபஸ்ட்டு பாலே கரெக்டான லென்த்தில் போட்டு வேகத்தை காமிச்சிருக்காரு மணி. ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலாக போட்டுக்காரு. 4th ஓவர் ஃபஸ்ட்டு பால். இப்போ வரைக்கும் பெருசாக ஸ்கோர் போகல. 3 ஓவர் 13 ரன் தான் போயிருக்குது. கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர் ஆகணும். ஒரு 55 தேவைப்படும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பால் போட ரெடிட்டாங்க. திரும்பி ஃபுல்லராக போட்டாங்க. இப்போ டாப்பேஜ் ஆயிடுச்சு. சூர்யா கீப்பரே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. விக்கெட் முறை பேட்ஸ்மேன் வெளியே போகிறாங்க. 2 பாலையும் இப்போ வரைக்கும் டீசெண்டாக போட்டார். 2 பால் டாட் பால் போட்டிருக்காரு. டீசெண்டான ஸ்கோர் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். மணிவந்தனுக்கு திரும்பியும் பேட்ஸ்மேன் ஒரு டாப்பேஜ் ஆகிருக்குது. கேட்ச் பிடிப்பாங்கன்னு பார்ப்போம். பவுலரே போயிட்டார். பட் ஆனால் கேட்சை பிடிக்கல, மிஸ் பண்ணிட்டார். ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் வரும். பட் கேட்ச் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் மணிவந்தன் சாதமாக போகுது. கேட்சை மிஸ் பண்ண பவுலர் பேட்ஸ்மேன் எதாவது பண்ணுறாரான்னு பார்ப்போம். திரும்பி சத்யராஜ் உள்ள திரும்பி ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் குயிக்கராக அதனால வளைக்க முடியல. லெக் சைடு அடிக்க பார்த்தாரு. பட் குயிக்கராக வந்துருச்சு பாடிக்கு. அதனால் அந்த பால் ரெண்டுதில்லை. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். இறங்கி போய் ஆட பார்த்தாரு. இந்த பாலும் பேட்டில் கனெக்ட் ஆகலை. டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பியர். 4th ஓவர் இப்போ வரைக்கும் டீசெண்டாக போயிட்டுருக்குது மணிவந்தானுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் இது உங்களுக்கு செமிஃபைனல் வந்து ஆடுறது இந்த சீசனில். இந்த வரலாற்றுலேயே தான் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஆடுறாங்க ஆதார் கார்டு மேட்ச்சில். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட பார்த்தாரு. ஸோ அதுவும் கனெக்ட் ஆகலை. இந்த வாரம் இப்போதைக்கு சூப்பராக போட்டு முடிச்சிருக்காரு. பெருசாக ஸ்கோர் இல்லை. இந்த வாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. நியூ பவுலராக கிஷோர் உள்ள வந்திருக்காங்க. இறங்கி போய் ஆட பார்த்தாரு. பால் லெக் சைடில் போயிட்டுருக்குது. மணி லிஃப்டி வந்து பாலை பிடிச்சிட்டாங்க. இந்த பாலுக்கு 1 ரன்னு. கிஷோர் ஒரு ஆல்ரவுண்டு நல்ல பேட்டிங் கூட. 2வது பால் போட எழுதிட்டாங்க. ஒரு ஷார்ட் பிச் இருந்தது. லெக் சைடில் ஒரு டாப் பிச் ஆகி போயிடுச்சு. இந்த பாலுக்கு கிராண்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த 3வது பால் போட எழுதிட்டாங்க டு பேட்ஸ்மேன். குயிக்கராக இருந்துச்சுங்க. இந்த பாலும் திரும்பி கல்லிலே பட்டுருச்சு. கிராண்டர் 1 கொடுத்துட்டாங்க. 3 பாலுக்கும் பெருசாக ஸ்கோர் போகலை. நல்லா போட்டுட்ருக்காரு இப்போ வரைக்கும் கிஷோர். எஞ்சியில் 9 பாலுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் போயிருக்கு. இதுக்கு மேலே எப்படி ஆட போகிறாங்கன்னு பார்ப்போம். எஞ்சியில் ஃபஸ்ட் ஹாஃபில் 9 பால் இருக்குது. அடுத்த பவுலர் நியூ பவுலர் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். குயிக்கராக இருந்துச்சுங்க. திரும்பி கால் கரெக்டான ஏக்கர் கரெக்டாக காலிலே போட்டார். போல்டு மிஸ் ஆகிடுச்சு. காலை போட்டார். நெக்ஸ்ட் பால் போட ரெடி ஆகிட்டாங்க கிஷோர். இப்போ வரைக்கும் டீசெண்டான ஸ்கோர் தான் போயிட்டுருக்குது. 5th ஓவர் போயிட்டுருக்குது. வேடன் கிரிக்கெட்டில் சூப்பர் வரைக்கும் பெருசாக எதுவும் ஸ்கோர் ஆடல. லெக் சைடில் ஷார்ட் பிச் இருந்துச்சு. வளைச்சி அடிக்க பார்த்தாரு. ஃபீல்டர் சிவா வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. எத்தனை ரன் ஓடுவாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் ஓடி இருக்கலாம். 2 ரன் ஓடிட்டாங்க. திரும்பி ஒரு மிஸ்ஃபீல்டு இருந்துச்சு. ஆனால் இது 2 ஓடலை. 5th ஓவர் இப்போ வரைக்கும் மணிவந்தனுக்கு சாதகமாக அமைஞ்சிட்ருக்குது. மழை வேறு அப்பப்போ ஒவ்வொன்றும் பட்டுக்கிட்டே இருக்குது.
பெரிய ஸ்கோர் ஆடுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கிஷோர் டு பேட்ஸ்மேன். ரொம்ப லெக் சைடு விலகி போட்டிருந்தாரு, கரெக்டாக மீட் ஆகிருந்தால் 6 போயிருக்கோம். கரெக்டான ஒரு கங்கில் அடித்து போயிருச்சாட்டு பேட்டிலிருந்து. ஒரு 2 மட்டும் ஓடி இருக்காங்க. வந்து நல்லா ஃபீல்டிங் நல்லா வந்து எடுத்து போட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. சூப்பர். கடைசி ஓவர் போகிறதுக்கு பிரசாந்த் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இப்போ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 28 தான் போயிருக்கு. போன பால் ஒரு ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன் சத்யராஜ். ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. அங்கே பந்து தெரியல, கொஞ்சம் ஆல்மோஸ்ட் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு பந்து எங்கே போகுதுன்னு தெரியல ஃபீல்டருக்கு பெரியசாமிக்கு. ஆல்மோஸ்ட் கருக்கெல்லாம் ஃபுல்லாகிருச்சு. கொஞ்சம் செல் எடுக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ரொம்ப இருட்டான மாதிரி தான் இருக்குது. 2ஆம் பால் போட ரெடி ஆகிட்டாங்க. நல்ல ஒரு ஏக்கல் இருந்துச்சு, ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. மணி ஓடிட்டுருக்காங்க. பார்த்து தம்பி, பார்த்து பொறுமையாக ஓடுங்க, சேஃப்டி முக்கியம். ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு, மணி பிடிச்சிட்டாங்க பந்தை. இந்த பாலுக்கு திரும்பி ஒரு மிஸ் ஃபீல்டு இருந்துச்சு. 3 ரன் ஓடிட்டாங்க. 4 ரன் பேச முடியான்ட்டாங்க. அதனால் சத்யராஜ் ஓடினார். கரெக்டாக பால் எடுத்து போட்டிருந்தா, சூர்யா கரெக்டாக எடுத்து போட்டிருந்தார் அப்படின்னா அந்த பால் அவுட் ஆகிருப்பார் சத்யராஜ். அவர் உள்ளே இருக்க வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சர் தான். எஞ்சி உள்ள 3 பாலை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இவ்வளோ வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு. பெருசாக இப்போ வரைக்கும் அது ஸ்கோர் 6ல் 34 போயிருக்கு. ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டாங்க, லெக் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் விரட்டி ஓடிட்டுருக்காங்க. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க கிஷோர். திரும்பி 2ஆம் ரன் ஓட ஒரு முயற்சி. ஆனால் கீப்பர் சூர்யா பேக்கப் போயிட்டாங்க. அதனால் இந்த பாலுக்கு ஒரு ரன் தான். எஞ்சி உள்ள 3 பாலுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். மழை வேறு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. சத்யராஜ் நல்லா ஹிட்டாக தான் ஓப்பன் ஒன் வந்து இப்போ வரைக்கும் உள்ள நின்றுருக்காரு. அதாவது ஒரு 6 ஓவராக வேடன் கிரிக்கெட்டுக்கு ஒரு முக்கியமான பேட்டிங்னே சொல்லலாம். ஒரு லெக் சைடு ஒரு ஷார்ட் பிச் கரெக்டாக அடிச்சிட்டாருங்க. இப்போ தான் அவர் நினச்ச பால் போட்டிருக்காங்கன்னு நினச்ச மாதிரி அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு 6 ரன், பெரிய ரன்னு, தேவையான ரன்னே சொல்லலாம் வேடன் கிரிக்கெட் கிளப்புக்கு. நல்ல பேட்டிங் சத்யராஜ். எஞ்சி உள்ள 2 பால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பிரசாந்த் பேருக்கு நல்லா தான் போட்டு வந்தார். லென்த்தில் லைன் மாறிச்சு, லெக் சைடு போட்டாங்க, கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டார் சத்யராஜ். நல்ல பேட்ஸ்மேன் தான். டீசெண்டாக ஆஃப் சைடு போட்டு போனாலே பெருசாக எதுவும் இருக்காது. எஞ்சி உள்ள 2 பால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பிரசாந்த் ஒரு லோ டாஸாக இருந்துச்சு. லெக் சைடு விரைகி போயிட்டுருக்குது. மொதல் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க, 2ஆவது ஃபீல்டரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பாலுக்கு 4ங்க. 2 ஃபீல்டரை தாண்டி போயிருக்குது அந்த பந்து. கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் பண்ணாங்க அப்படின்னா. நல்லா ஸ்கோரை கண்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க மணிகளும் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவர் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஓவர் போயிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 41 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி எஞ்சி உள்ள 1 பாலுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். சத்யராஜ் டு பேட்ஸ்மேன், பிரசாந்த் டு பேட்ஸ்மேன். சத்யராஜ் லாஸ்ட் பால் போட ரெடி ஆகிட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். கரெக்டாக ஆஃப் சைடு போட்டார். கரெக்டாக ஆடிட்டாங்க. இந்த பாலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2ஆம் ரன் ஓடியான்ட்டார். ஈஸியாக ரன் அவுட் ஆகிட்டாங்க பேட்ஸ்மேன். ஓவர் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா 43 ரன் 40 ரன் அடித்தா மணிவந்தன் வெற்றி. மழை வேறு 1 by 1 வந்துட்டுருக்குது. நியூ பாலர் வந்திருக்காங்க செல்வம். ஃபஸ்ட்டு பாலே ஒரு குயிக்கரில் டாஸ் இருந்துச்சு. கரெக்டாக ஃபீல்டர் ஓடி பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே 1 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சூர்யா இருக்காங்க. ஷார்ட்டில் பால் இருந்துச்சு, மிஸ் ஆகிருந்தால் போல்டு ஆகிருக்கும், காலில் பட்டுருச்சு. 3ஆவது பால் போட செல்வம். சூப்பரான பவுலர் இவர். நல்ல ஒரு வேகத்தில் வெளியிருந்து பால் உள்ளே வரும், அவுட் ஸ்விங் ஆகி இன்ஸ்விங் ஆகி உள்ளே வரும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பால் டு சிவா. ஒரு ஷார்ட் பிச் இருந்துச்சு, லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபீல்டர் அங்கே கைக்கே போணுச்சு, ஆனால் குத்தி அவர் கையிலிருந்து எம்பிரிச்சிங்க. அதனால் இந்த பாலுக்கு 4 ரன்னு, தேவையான ரன்னு சொல்லலாம் மணிவந்தனுக்கு. இவங்க ஆடுற செமிஃபைனல் மேட்ச் ஆதார் கார்டில் ஆஃப் சைடில் ஏக்கல் இருந்துச்சு. எந்த பாலையும் மிஸ் பண்ண மாட்டேங்கிறார் சிவா. ஆல்மோஸ்ட் பேட்டில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாலையும் ரன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் பால் போடுறதுக்கு செல்வம் டு சூர்யா. திரும்பியும் ஸ்லாட்டில் இருந்துச்சு, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டார் இந்த பாலை. இந்த பால் லெக் பேஸ் மூலிமா 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. மழை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மழையை பொருட்படுத்தாமல் 2 டீமும் விளாண்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டணும். மழை பெய்யறதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், என்னால் பந்து போட முடியல, என்னால் பேட்டிங் ஆட முடியல, எது வேணாலும் சொல்லலாம். யாராவது ஒரு காரணம், லோ ஸ்கோராக இருக்கிறதுனால, இல்லை அடிக்க முடியாமல் இருக்கிறதுனால, இப்படி வேணாலும் சொல்லலாம் யார் வேணாலும். பட் யாருமே அந்த வார்த்தையை மீன் பண்ண கிடையாது. இப்போ வரைக்குமே டீசெண்டாக 2 பேருமே விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஓவர் முடியாமல் 8 ரன் எடுத்திருக்காங்க.
மொத்தமே 44 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம் இந்த இவர் என்ன பண்ணுறான்னு. ஸோ குறுக்கு விட்டு அடித்தாருங்க. லெக் சைடில் ஆள் இல்லை. ரெண்டாவது ஒரு பவர் பிளே அது. இந்த பாலுக்கு 4 ரன் வந்திருக்குது. 12 ரன் வந்திருக்குது 7 பாலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாலே 4 ரன் அடித்து சூர்யா உள்ளே நிற்கிறாங்க. விக்கெட் வேரியேஷன் நல்லா போடக்கூடிய பால். திரும்பி ஒரு லோட்டஸாக இருந்துச்சு. ஃபீல்டர் கையில் பட்டு ஓடிடுச்சிங்க. இந்த பாலுக்கு 1 ரன்னா 2 ரன்னான்னு பார்ப்போம். 2வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிட்டாங்க. 2வது ரன் ஓடிட்டாங்க. இந்த மாதிரி மிஸ் ஃபீல்டர் பண்ணாதீங்க. கைக்கு பால் குத்தி தான் வந்துச்சு, அதே மிஸ் பண்ணிட்டாங்க. 3வது பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிட்டாருங்க. ரிவர்ஸ் திரும்பி அவருக்கு லாங் ஆனில் அடிச்சிட்டாரு. நல்லா ஹெலிகாப்டர் வேகத்தில் போணுச்சு. 4. மழை நிறைய பெஞ்சிட்டனால இதுக்கு மேலே ஆடுவாங்களான்னு தெரில. கமிட்டியில் பேசுகிறாங்க பிச்சை மூட சொல்லி. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். மூட சொல்லிட்டாங்க. நல்ல மழை, பேட்டெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறாங்க சிவா அண்ட் சூர்யா. எஞ்சுள்ள என்ன 28 பாலுக்கு 26 ரன் தான் அடிக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஒருவேளை மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. பிச்சு ஒர்க் நடந்துகிட்ருக்குது. பார்க்க என்ன பண்ணுறாங்க, பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பிச்சில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மட்டும் தண்ணி நிற்கிது. மற்றபடி எங்கேயுமே பெருசாக தண்ணி இல்லை. ஸோ க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பிச்சை எப்படி ரெடி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா. பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் 4th பால் போட்டிருக்காங்க. 2nd ஓவர் பவர் பிளேவில் டாப்பேஜ் ஆயிடுச்சு. அழகான கேட்சுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மேட்ச் மாறுங்கிறதுக்கு இது ஒரு காரணம். மழை பெஞ்சிச்சு. ஒரு ஸ்லோ விக்கெட்டில் போட்டாங்க, அவுட் ஆகிட்டாங்க. கிஷோர் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. சூப்பர் பவுலிங்க. ஃபஸ்ட்டு 3 பாலுக்கு 10 ரன் கொடுத்துருந்தாலும் அடுத்த ஒரு பாலில் ஒரு விக்கெட்டு ஒரு டாட்டுன்னு போட்டிருக்காரு. கடைசி பாலில் ஒரு லாஃப்ட் ஆட பார்த்தாரு. ஆஃப் சைடுக்கு வந்து போயிட்டுருக்குது. ஃபீல்டர் வேட்டி ஓடிட்டுருக்காரு செல்வம். பாலை தடுத்துட்டாருங்க. இந்த பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் முடியல 20 ரன்னுங்க 2 ஓவருக்கு. இன்னும் 4 ஓவருக்கு 24 தான். 24க்கு 24 ரன். சத்யராஜ் நியூ பவுலர் உள்ளே வந்திருக்காங்க. சின்ன தடுமாற்றம். நெக்ஸ்ட் பால் போட ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் 3வது ஃபஸ்ட்டு பால். ஆப்ஸ் ரொம்ப விரட்டி போட்டிருக்காரு. வைடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப விலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ரீபால் லெக் சைடில் போட்டாருங்க. கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னு தான் சொல்லணும். இந்த பால் அப்படியே உருண்டு போய் மழையின் காரணமாக நின்றுக்குச்சு. என்ன ஓடுறேன்னு தான் நினைக்கிறேன். பேட்டிங் ஓடிட்டுருக்காங்க. ஃபீல்டர் வந்துட்டாங்க. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பால் சத்யராஜ் நல்ல பவுலர். ஆஃப் சைடு கரெக்டாக வைடு கூட உரசி போட்டிருக்காரு. டாட் பால். திரும்பி ஸ்லாட்டில் பால் இருந்துச்சு. குயிக்கிறாதனால பிடிக்க முடியல பேட்டில். நெக்ஸ்ட் பால் 2 பேட்ஸ்மேன். திரும்பி ஒரு ஷார்ட் பிச் இருந்துச்சு. லெக் சைடு அடிச்சிட்டார் ஸ்கொயர் திசையில். அங்கிட்டு போனால் 2 கிராண்டர் 2 தான் கொடுப்பாங்க எவ்வளோ தூரம் அடித்தாலும். ஸோ கிராண்டர் 2 வந்துருக்குது. தேவன் ரன்னே இப்போதும் சொல்லலாம். இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் பால் 2 பேட்ஸ்மேன். ஒரு டாஸ் பால் அடிக்க போகல, டீசெண்டாக ஆடிட்டார். அதனால் இந்த பாலுக்கு 2 ரன் வந்துருக்குது. இந்த மாதிரி டீசெண்டாக ஆனாலே ஆல்மோஸ்ட் ஸ்கோர் நெருங்கிடுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னு இது வரைக்கும் 6 ரன் வந்துருக்குது. திரும்பி அந்த மாதிரி ஆட பார்த்தாரு. ஒரு ஃபீல்டிங் மிஸ் இருந்துச்சு. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சூப்பர் பேட்டிங், குயிக் ரன்னிங் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 5th ஓவர் போட ரெடி ஆகிட்டாங்க. ஆஃப் சைடில் கரெக்டாக அடிச்சிருக்காரு. 4 போகுமா என்னென்னு பார்ப்போம். 4 போயிருச்சுங்க. 4th ஓவரில் கரெக்டாக ஃபஸ்ட்டு பாலே 4 எடுத்திருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா 18 பாலுக்கு இன்னும் 14 தான் ஆடணும். ஸோ ஒரு மாதிரி டாப்பேஜ் ஆயிடுச்சு. கீப்பரே ஓடி போய் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. குட் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேனாக பெரிய சைம் உள்ள வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். பாடி மேலே பட்டுருச்சு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன்னிங்கில் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க கிஷோருக்கு. என்ன இப்போ விக்கெட் கொடுக்கல அம்பையர். ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தா க்ளோஸ் கால் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அம்பையர் கொடுக்கல விக்கெட்டு. 2வது பால் 2 கிஷோர். வைட் லைனில் வெளியே ஸ்டிக்கை விட்டு வெளியே போட்டிருக்காங்க. ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க இந்த பாலுக்கு. போன பால் கட் அடிச்சு நேரம் ரன் அவுட் ஆகிருப்பாங்க. ஆஃப் சைடில் ஃபுல் ஏக்கர்லாம் இருந்துச்சு. திருப்பி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஓட பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதோ சாதகம் இல்லாத மாதிரி இருக்குது வேடன் கிரிக்கெட் கிளப்ஸுக்கு எதுவுமே. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க. 40 ரன் அடிச்சிருந்தாலும் திருப்பி ஏக்கர் லைன் இருந்துச்சு. நான் ஒரு டீசெண்டாக ஒரு சிங்கிள் ஆடிட்டாங்க. பார்க்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. டீசெண்டான ஸ்கோர் வந்துகிட்டு இருக்குது. பெரியசாமி சைக்கிள் வந்திருக்காரு. சூப்பருங்க. கரெக்டாக வைடு லைன்லேயே போட்டிருக்காரு. சூப்பர் பவுலிங். டாட் பால் 4 ஓவர் தர முடிஞ்சது. 9 ரன் அடித்தா வின்னு 12 பாலுக்கு. பார்க்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பால் ஸ்விட்ச் விக்கெட் திரும்பி ஒரு கிராண்டர் 2 அடிச்சிருக்காரு. இன்னும் 11 பாலுக்கு 7 ரன்கள் தான் தேவை.
இந்த டைமில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். மேட்ச் திரும்ப ஒரு ஓவரில் இருந்து என்னென்னு பார்க்கலாம். ஆனால் நல்லா பந்து போடக்கூடிய ஒரு பவுலர். திருப்பி லெக் சைடு அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலை ஒரு ரன்னில் கட் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் ஓடிட்டாங்க. டீசெண்டாகவே 2 ரன் ஓடிட்டாங்க. பார்த்திங்க அப்படின்னா 10 பாலுக்கு 5 ரன் தான் நான் ஆடணும். இது செமிஃபைனல் மேட்ச்சு. இறங்கி போய் ஆஃபில் அடிச்சிருக்காருங்க. சூப்பர் பேட்டிங். ஆஃபில் அடிச்சிருக்காரு. பந்து போயிட்டுருக்குது. அந்த பக்கம் கரெக்டாக ஒரு குச்சி இருக்குது. அது பக்கத்தில் வந்து 4 இருந்தாலும் போன 2. ஸோ 2 கொடுத்துருக்காங்க குச்சிக்கு பக்கத்தில். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 9 பாலுக்கு இன்னும் 3 ரன்கள் தான் ஆடணும். இப்போ வரைக்கும் சூப்பராக மேட்ச் போயிடுச்சு மணிவண்ணனுக்கு. நம்ம 9 பால் இருக்குள்ள திருப்பி ஒரு ஷார்ட் பிச்சு டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர். நல்ல பவுலிங். எஞ்சி உள்ள 8 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். அந்த ஒரு 2 பால் டாட் பால் நல்லாயிருக்கும். சுவிட்சுக்கிட்டு திரும்பிட்டாரு, அடிச்சிட்டாருங்க. இந்த பாலை 6ஓடு முடித்து வின் பண்ணுறாங்க. இதோட மணிவண்ணன் மேட்ச்சை வின் பண்ணுறாங்க. சூப்பர் பேட்டிங் கிஷோர். கடைசி வரைக்கும் உள்ள மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணிவண்ணன் செமிஃபைனல் வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுறது வின் பண்ணுறது